போன வருடம் வாங்கிய பானையில் தண்ணீர் ஊற்றி வைத்தால் இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு ஆக மாட்டேங்குதா? இந்த பானையை கொஞ்சம் கல்லுப்பு போட்டு உள்பக்கமும் வெளிப்பக்கமும் தேய்த்து கழுவி விட்டு தண்ணீர் ஊற்றி வையுங்கள். தண்ணீர் சீக்கிரம் ஜில்லுன்னு ஆகும். சர்க்கரை நைஸாக பொடி செய்து ஒரு பாட்டிலில் கொட்டி வைத்து கொள்ளுங்கள். தேவையான போது டக்குன்னு ஜூஸ் போடலாம். ஜூஸுடன் சர்க்கரை கரைய காத்திருக்க தேவையில்லை. மண்பானை நீருக்குள் வெட்டிவேர் துளசி இலைகளை போட்டு வைத்தால் குடிநீர் மணமாக இருக்கும். தூங்கி எழுந்ததும் 2 டம்ளர் தண்ணீர் குடிப்பதால் உள்ளுறுப்புகள் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் மற்றும் செரிமானத்திற்கும் உதவும். கீர் செய்யும் பொழுது சேமியாவிற்கு பதிலாக துருவிய கேரட் அல்லது துருவிய சிவப்பு பூசணிக்காய் பயன்படுத்தலாம். அரிசி வடாம் செய்யும் பொழுது முதல் நாள் இரவே வடாம் கூழ் தயாரித்து வைத்துவிடவும். காலையில் வடாம் செய்வதற்கு கூழ் நன்றாக ஆறி பிழிவதற்கு சுலபமாக இருக்கும். பூசணி துருவலை சிறிது நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்து எடுத்து அல்வா செய்தால் சுவை கூடும். முழுக்க வேக வைத்த முட்டையை உடனே குளிர்ந்த நீரில் போட்டு எடுத்தால் அது நிறம் மாறுவதை தடுக்கும். உரிப்பதற்கும் சுலபமாக இருக்கும். வாழைப்பூ நறுக்கியதும் உப்பு மஞ்சள் பொடி கரைத்து நீரில் ஊறப்போடவும். பூ கருக்காமல் இருக்கும்.